இந்திய கம்யூனிஸ்ட் ஒரு 5 தொகுதிகளுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதில் வந்து இன்னும் ஒரு முடிவை அறிவிக்காமல் தான் இப்போ வரைக்குமே இருக்கிறாங்க. அப்போது ஒரு இதுவரைக்கும் நன்றாக போய்கொண்டிருந்த ஒரு அலையன்ஸில் இந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயங்கள் கிரவுண்டில் என்னவா இருக்கும்? ஐ டோன்ட் திங்க் கிரவுண்டில் இது எந்த பாதிப்பையும் பெருசாக ஏற்படுத்தாது. வின்னபிலிட்டி முக்கியம். அதில் வந்து இப்போ விசிகா, காங்கிரஸ், லெஃப்டோட ஓட் பேங்க்கு, விசிகா அண்ட் லெஃப்டோட ஓட் பேங்க்குன்றது வந்து அது 1%, 3%, 6% அது வந்து கொள்கை வழி நிற்கக்கூடியது. எவ்வளவு வருத்தங்கள், கோபங்கள், ஏமாற்றங்கள் இருந்தாலும் அவங்க பிஜேபி வரக்கூடாதுன்றத ஒரே காரணத்துக்காக திமுக கூட்டணிக்கு, திமுகவுக்கு வாக்களித்து விடுவார்கள். வாக்கு வங்கி ரீதியாக தனக்கோ தன் கூட்டணிக்கோ திமுகவுக்கோ எந்த பாதிப்பையும் இது ஏற்படுத்தாது என்பதை மிக துல்லியமாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவதானித்திருக்கிறார். அவர் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கார். ஸோ அவர் அதில் வந்து இஸ் வெரி ஷார்ப். சில விஷயங்களில் வந்து கலைஞரை விட ஸ்டாலின் வந்து பொலிட்டிக்கலி இஸ் வெரி வெரி ஷார்ப். ரொம்ப கூர்த்த மதி கொண்டவராக தான் இருக்கார். ஒரு விதத்தில் எச் ராஜா சொன்னது உண்மைதான். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர்னால யாருக்குன்றதான் முக்கியமான கேள்வி. அது வந்து இப்போ எதிர்கட்சிகளுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர் தான். அப்படி தான் இருக்குது. ஹி ஹஸ் அ வெரி வெரி ஷார்ப் பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இவ்வளவு நாள் அவங்களோடைய ட்ராவல் பண்ணவங்களுக்கு சீட்டை குறைக்கிறதால வந்து அவங்களோட ஓட் பேங்க்ல அது டென்ட்டை ஏற்படுத்துமா, வின்னபிலிட்டியை பாதிக்குமான்னு கேட்குறீங்களா? பாதிப்பை ஏற்படுத்தாது. தட் வே இஸ் வெரி சேஃப். மேபி அதனால கூட அவர் அதை செய்யலாம். பட் என்னோட பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு பக்கம் பியூர் தரவு செக்யூலர் ஃபோர்ஸஸை வீக்கன் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் வந்து கம்யூனல் ஃபோர்ஸஸுக்கு துணை போகிற வாய்ப்புள்ள ஒரு கட்சியை ஏன் வளர்க்குறீங்க? அந்த இடத்துல என்னால் அதை புரிஞ்சுக்க முடியல. பட் திடீர்னு இப்படி இவ்வளவு கட்சிகளை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அலையன்ஸ்லேயே திமுக அலையன்ஸில் தான் அவ்வளோ கட்சிகள் இருக்காங்க. இத்தனை கட்சிகளை உள்ளே கொண்டு வர்றது அப்படின்றது எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறப்பவும் அது சரியாக இருக்குமா? ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல ஒரு சிக்கல்கள் உருவாகலான்னு பேசப்படுது. அப்புறம் இது மாதிரி கட்சிகள் வரும் பொழுது அவங்களுக்கு இவ்வளோ சீட்டு எங்களுக்கு கம்மின்ற மனஸ்தாபங்கள் வருது. ஸோ ஒரு அலையன்ஸ் அப்படியே ஒய்டன் பண்ணுறன்ற பேரில் டூ மச்சாக ஒய்டன் பண்ணுறதுன்றது சரியா இல்லை? அதை எப்படி பண்ணணும்? இல்லை, இது இந்த 23 கட்சிகள் இப்போ இருக்குது. கிட்டத்தட்ட அதில் 13 கட்சிகள் ஜாதி கட்சிகள். 2001 கலைஞர் அப்படி தான் பண்ணார். அவர்கிட்ட யாருமே இல்லை எக்ஸப்ட் பிஜேபி அவர் கூட இருந்ததால் எல்லாரும் எதிர்பக்கம் அந்தம்மா ஜெயலலிதா அம்மா கிட்ட போனாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் மூவ் பண்ணார். காங்கிரஸ் இருந்தது. 2 லெஃப்ட், பாட்டாளி மக்கள் கட்சி, ஜெயலலிதா, வானவேல் ரெயின்போ அலைன்ஸ் 140 சீட்ஸ் போட்டிட்டு ஜெயலலிதா டிஸ்குவாலிஃபைட் போட்டிட்டு முடியல. பட் 132 சீட்ஸ் அவங்க ஜெயிச்சாங்க. இந்த முறை வந்து இவர் வந்து ஒரு பெரிய ஆல்மோஸ்ட் 2001 விட அதிகமாக ஒரு ரெயின்போ அலைன்ஸை வந்து ஸ்டாலின் கட்டமைச்சிருக்காங்க. பட் பாதிக்கு மேலே அதில் ஜாதி கட்சி. அது வந்து இவங்க சிம்பிளில் தான், உதயசூரியன் சிம்பிளில் தான் அவங்க நிற்கிறாங்க. இந்த ஹாட் பர்னிங் ஆஃப் சீட்ஸ் நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் வந்து அது வந்து எனக்கு என்னமோ இஷ்யூவாக இருக்காதுன்னு தோணுது. பிகாஸ் த ஹாட் பர்னிங் இஸ் ஃபார் ஹோம்னு கேட்டிங்கன்னா ஒன்லி ஃபார் த லெஃப்ட் அண்ட் விசிகே. காங்கிரஸை மேனேஜ் பண்ணிட்டாங்க. தட் லெஃப்ட்டில் வந்து ஒன் பார்ட் ஆஃப் த லெஃப்ட்டை ஹேண்டில் பண்ணிட்டாங்க சிபிஐயை. சிபிஎம் அண்ட் விசிகே தான் இருக்குது. ஐ திங்க் தே வில் பி மேனேஜ்டு. அதனால் வந்து அவனுக்கு கூட எனக்கு குறைவுன்றது அது அந்த சிக்கல் இருக்காது. அந்த சிக்கலுக்கான வாய்ப்பே கிடையாது. இது ஒரு வானவில் கூட்டணி தான். இது வந்து அந்த விதத்தில் வந்து இன்னொன்று மைனாரிட்டிஸ் வந்து என்மாஸா. இன்ஃபேக்ட் விஜய் வந்து கடந்த 3 வாரங்களாக பிஜேபியோட போவார் போகமாட்டாருன்னு அந்த உள்ள வெளியே மங்காத்தா விளையாட்டு விளையாடினதில் அவர்கிட்ட இருந்த மைனாரிட்டிஸ் ஓட்டில் வந்து % அது 2% 3% அது வந்து டிஎம்கே பக்கம் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. நேற்றைக்கு அவர் வந்து இஃப்தாரில் வந்து நான் பிஜேபியோட போகலன்னு சொன்னாலும் ஐ திங்க் த டேமேஜ் ஹஸ் பின் ஆல்ரெடி டன். இது அவர் வந்து தெரியாமல் பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது. அந்த டாக் வந்து அவ்வளோ தூரம் போயிருக்கக்கூடாது. ஸோ இதுவரை தமிழ்நாடு வரலாறுல இல்லாத அளவுக்கு மைனாரிட்டிஸ் வந்து டிஎம்கே அலையன்ஸ் பக்கம் நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பிகினே வந்து 12%க்கு மேலே தான் போக போகுது. அதனால் நீங்கள் கேட்குற கேள்வி, உங்களோட கொஸ்டின் வந்து இவ்வளோ பெரிய அலையன்ஸ் வந்து ஒரு பாரமாக மாறாதா? ஹாட் பர்னிங் ஒரு பக்கம்னா இவ்வளோ பேரை மேனேஜ் பண்ண முடியுமான்றீங்க. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு இல்லைன்னு தான் நான் நம்புகிறேன். இன்னொரு விஷயம் நான் கவனித்த வரைக்கும் இன்றைக்கி திமுகவோட நேர்காணல்கள் தொடர்ந்து இப்போ ஒரு 3-4 நாட்களாக நடக்குது. நிறைய இளம் முகங்கள் வந்து நேர்காணலில் கலந்துக்கிட்டே போகிறாங்க. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா இரவு 8-9 மணி வரைக்கும் பெண்கள், குறிப்பாக இளம் பெண்கள் வந்து அதில் கலந்துட்டு போனாங்க. திமுக ஒரு ஷிஃப்ட்டை நோக்கி போகுதா? ஏன்னா இந்த விஷயங்களை வந்து நான் முதல் முறையாக பார்க்குறேன். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து விருப்ப மனு வாங்கி கொடுத்து நேர்காணலுக்கு வந்து இவ்வளோ நேரம் காத்திருந்து பண்ணுறதுன்றத
திமுக அதை உணர்ந்து ஒரு ஷிஃப்ட்டை நோக்கி நகருது அப்படின்னு பார்க்கணும், இல்லை இது திமுக இயல்பு தானா? இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். எனக்கு அது வந்து ஆச்சரியமாக இருந்தது, ஒரு விதத்தில் மகிழ்ச்சியாக இருந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பெண்கள் வந்து அரசியலுக்கு வரதுன்றது நம்ம வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இட்ஸ் ரியலி an இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட் அண்டு ஐ திங்க் இட்ஸ் அ குட் டெவலப்மெண்ட். அதுக்கு என்ன காரணம் என்னன்றது வந்து ஐ திங்க் we have to make a study. நம்ம அதை பார்க்கணும். அது அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அதில் இன்னொன்று நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, அவங்களோட காம்போசிஷனை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அதில் எவ்வளோ பேர் நியூ ஃபேஸஸ், எவ்வளோ பேர் வந்து ஃபேமிலி வாரிசுகள், அதையும் நான் தெரிஞ்சுட்டு தான் பேச முடியும். அதில் வந்து சைசபிள் செக்ஷன் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் வந்து வெதர் மேல் ஆர் ஃபீமேல் பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி எங்கள் கட்சியிலேயே பல நாட்கள் பணிபுரிந்த அல்லது சில நாட்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள், எம்எல்ஏ எம்பிஸ் ஆர் எக்ஸ்-எம்எல்ஏ எம்பிஸ், மினிஸ்டர்ஸ், பார்ட்டி மாவட்ட செயலாளர்கள் அல்லது கட்சியில் ஏதாவது பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அவங்களுடைய வாரிசுகளாக அவர்கள் இருக்கும் பட்சத்தில் அது ஒரு டைனமிக்ஸ். இன்னொன்று அதில் வந்து ஒரு ஐ கேன் சே அட்லீஸ்ட் ஒரு 40% யங் ஃபேஸஸ், த சென்ஸ் தட் அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமா மச்சான் மாமனார் மாமியார் யாருமே புருஷன் பொண்டாட்டி யாருமே வந்து பார்ட்டியில் இல்லை. தேர் ஃப்ரெஷ் ஃபேஸஸ் aspiring to get சீட்னா அது வேற. ஸோ த காம்போசிஷன் ஆஃப் தட் யங் பீப்புள் இருக்காங்க இல்லையா, மென் அண்ட் விமன், அவங்க ஃபேமிலி பேகேஜோடு வந்திருக்காங்களா, ஒரு லெகசி, வாட் எவர் நேம் யூ கால் இட், அதுவா அல்லது வந்து ஃப்ரெஷ் ஃபேஸான்றதை நம்ம தெரிஞ்சோம். அதனால தான் நான் சொன்னேன் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் அ ஸ்டடி. நம்ம வந்து அது தெரியாமல் இதை எடை போட முடியாது. பட் சர்டன் திங்ஸ் செட் அண்ட் தென் நான் ஒத்துக்கிறேன். நான் யங்ஸ்டர்ஸ் வரதும் குறிப்பாக பெண்கள் வரதும் ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஆரோக்கியமான விஷயம் என்று நான் பார்க்கிறேன். ஓகே, இப்போ தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கக்கூடிய நாட்கள் வந்துருச்சு. இன்றைக்கி சீமான் அவர்களும் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை வந்து கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு சீமான் அவர்கள் ரோல் பற்றியும் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஏன்னா இவங்க எல்லாரையும் போல் அவரும் கடந்த பல தேர்தல்களில் தனித்து நின்றாலும் கூட சைசபிள் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் அவர் வச்சுருக்காரு. நிறைய இளைஞர்கள் அவர் பக்கம் இருக்கிறாங்க. ஸோ சீமானுடைய அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இந்த எலெக்ஷனில் எப்படி இருக்கும்? கடந்த முறை அவர் 8% வாக்குகளை பெற்றார். இந்த முறை அவர் எவ்வளோ பெறுவார்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவருடைய வாக்குகளில் 1% விஜய்க்கு போனதாக நான் உணர்கிறேன், கேள்விப்படுகிறேன். இன்ட்ரெஸ்டிங்லி அப்படி போன வாக்குகளில் இன்னொரு 1% திரும்ப சீமானுக்கே வந்திருக்குது, விஜயிடம் ஏமாற்றமடை. அதனால் இந்த முறை வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம ஐ திங்க் ரிசல்ட் வந்தால் தான் நம்ம சொல்ல முடியும். இது இன்ஃபேக்ட் சீமானுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அவருடைய தம்பிமார்களுக்கும் தங்கிமார்களுக்கும் எம்எல்ஏ இருக்க கோபம் வந்து அவங்க தனியாக நின்னா எப்பயுமே ஜெயிக்க முடியாதுன்றதை நான் சொல்கிறத அவங்க வருத்தப்படுகிறார்கள். பட் தட்ஸ் அ ஃபேக்ட், ஹார்ட் ஃபேக்ட். பிகாஸ் திஸ் இஸ் அ கேம். இது வந்து உங்களுக்கு எலெக்ஷன்றது வந்து இட்ஸ் எ ஸ்பெக்யுலர் கேம். நீங்கள் இந்த கேமை இந்த ரூல்ஸ் படி தான் ஆடணும் போது ஃபஸ்ட்டு பாஸ்ட் கோல் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் வந்து தனியாக நின்று யாருமே ஜெயிக்க முடியாது. இன்ஃபேக்ட் நான் திரும்ப சீமான் விஷயத்தை பற்றி பேசும்போது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், மோடியிலேருந்து மம்தா பானர்ஜிலேருந்து ஸ்டாலின்லேருந்து சந்திரபாபு நாயுடுலேருந்து எவ்ரிபடி அலைன்ஸ் வச்சு தான் ஜெயிச்சு. 38 பார்ட்டிஸோட ஜெயிச்சு தான் மோடி பிரைம் மினிஸ்டர் அவர். 30 கட்சிக்கு மேலே சேர்த்து தான் ஸ்டாலின் பிஎம் அவர் சிஎம் ஆகிறாரு. ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதி யாராக இருந்தாலுமே. ஸோ இது வாக்கு வங்கி அரசியலோட அடிப்படையான விழுமியங்களில் ஒன்று வந்து கொலிஷன் தான். உங்களுக்கு வந்து கூட்டணி இல்லாமல் நோபடி கேன் வின் வித்தவுட் அன் அலையன்ஸ். காஷ்மீர் டு கன்னியாகுமரி, எல்லா ஸ்டேட் எலெக்ஷன்ஸுமே, ஈவன் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட். பட் இதுக்கு எதிராக வந்து ஒரு ஸ்டாண்டை எடுத்து சீமான் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கார். அதை இஸ் ஸ்விம்மிங் அகெயின்ஸ்ட் த கரண்ட். அது எனக்கு தெரிஞ்சு வந்து வாய்ப்பு குறைவு, அது ஜெயிக்க முடியாது நீங்கள். ஏன்னா இந்த கேமை வந்து நீங்கள் இதுக்கு வந்து இந்த ரூல்ஸ் படி தான் ஆடணும். ப்ரொவைடட் உங்களை மாதிரியே எல்லாரும் தனியாக நீங்கள் ஜெயிக்கலாம். அது இல்லைன்னும் பொழுது நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க? இது நம்பர்ஸ் கேம், அது ஃபஸ்ட் பாஸ்ட் கோல் சிஸ்டம். ஸோ இந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் ஒருவர் கட்சி தொடர்ந்து நடத்துகிறாங்கன்னா எனவே இட்ஸ் தேர் ரைட், நான் அதை கொஸ்டின் பண்ணல. பட் இஃப் யூ ஆஸ்க் மீ, வின்னபிலிட்டியை பற்றி கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. மற்ற உங்களுடைய வாக்குறுதிகள் எல்லாமே வந்து நீங்கள் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ்ன்றது நத்திங் பட் காம்ப்ரமைஸ். டு வாட் எக்ஸ்டெண்ட் யூ வில் காம்ப்ரமைஸ்ன்றது தான் கொஸ்டின். ஏன் லெஃப்ட் போய் வந்து அவ்வளோ பெரிய தத்துவங்களை பேசுகிறவங்க, சோஷலிச சமுதாயத்தை நிர்மாணிக்கணும்னு விரும்புகிறாங்க, சுரண்டல் இல்லாத சமுதாயத்தை நிர்மாணிக்கணும்னு விரும்புகிறவங்க ஏன் 5 சீட்டுக்கு 6 சீட்டுக்கு 10 நாள் 12 நாள் மல்லு கட்டுறாங்க? தனியாண்டா ஒரு சீட் நீ ஜெயிக்க முடியாது. தனியாண்டானா அவனும் ஜெயிக்க முடியாது. திமுக அண்ணா திமுக அவங்களும் ஜெயிக்க முடியாது.
அப்போ இதுதான் இந்த சிஸ்டத்தோட எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால் சேலியன்ட் ஃபீச்சர். நான் இதுக்கு எதிராக நான் போவேன்னு ஒருத்தர் சொல்லும்போது எனக்கு அது, நான் ஒவ்வொரு வாய்ப்புலையும் நான் சொல்கிறது வந்து வாட் யூ ஆர் டூயிங் இஸ் அகெயின்ஸ்ட் நேச்சர். when you are doing anything against nature, nature will give you a fitting rebuff. அதான் நடக்குது. இப்போ இது அவங்க தான் புரிஞ்சுக்கணும். நம்ம ஒன்று புத்திமதியெல்லாம் நம்ம சொல்லலை. இஃப் யூ ஆஸ்க் மீ, இட் இஸ் மை அசஸ்மெண்ட். நீங்கள் என்ன நான் புத்திமதி சொல்கிறதுக்கு நான் யார்? புத்திமதி சொல்கிறது என் வேலையும் இல்லை, அதுக்கான தகுதி எனக்கு கிடையாது. நான் சொல்கிறது வந்து ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக நான் வந்து என்னோட அசஸ்மெண்ட்டை நான் சொல்கிறேன். நீங்கள் தனியாக போனீங்கன்னா இதுதான் நடக்கும். ஏன்னா யாருமே இந்தியாவில் தனியாக நின்று எந்த காலத்துலையுமே ஜெயிச்சது கிடையாது. ஆனால் அவர் மக்கள் நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, என்ன முதலமைச்சராக்குங்க, இவ்வளோ நாளாக இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தீங்க, அவங்களுக்கு என்ன ஆட்சியை கொடுத்தாங்கன்னு சொல்கிறதுலேருந்து 234 தொகுதிகளுக்கும் எல்லோருக்கும் முன்பாக 50% பெண்களுக்கும் 50 ஆண்களுக்கும் அப்படி ஒரு ஈக்குவலாக பிரித்து கொடுத்து வேட்பாளர்களை அறிவிக்கிறதாகட்டும், தேர்தல் வாக்குறுதிகளில் நிறைய விஷயங்களை மற்றவங்களுக்கு முந்தி கொண்டு நிறைய விஷயங்களை சொல்கிறதா இருக்கட்டும், இப்படி ஒரு அயற்சி இல்லாத பாலிடிக்ஸ் அவர் பண்ணுறாருல. அது மேபி கூட இருக்கவங்களுக்கு இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் அவரை பார்க்கும் பொழுது அவர் இந்த விஷயத்தில் ஒரு அயற்சியே இல்லாத மாதிரியான ஒரு தோற்றத்தை கன்யூஸாக காட்டிக்கிட்டு தான் இருக்கார். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? உண்மையிலே தோல்விகள் அவரை பாதிக்கலையா, இல்லை பாதித்தாலும் பாதிக்காத மாதிரி இருக்காரா, இல்லை அதுதான் அவருடைய இலக்கா, என்ன மாதிரி இருக்குது? இல்லை மனோஜ், நான் கேட்குறது வாட் இஸ் தி எண்ட் ரிசல்ட்ன்றேன். நான் அவர் அது பாதிச்சதா இல்லையா, அது அவரை கேட்க வேண்டிய கேள்வி. சரி, நான் என்னால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியல. நான் சிஸ்டத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃப்ரம் மோடி டு ஸ்டாலின், ஃப்ரம் மம்தா பானர்ஜி டு சந்திரபாபு நாயுடு, ஃப்ரம் நார்த் டு சவுத் அண்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட், திஸ் கண்ட்ரி வித் இவ்வளோ மதங்கள், இவ்வளவு இனங்கள், இவ்வளவு ஜாதிகள், இவ்வளவு கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தேசம் வந்து மத்தியிலும் மாநிலங்கள்லையுமே வந்து கூட்டணி இல்லாமல் யாருமே இல்லை. தட் இஸ் அ சிஸ்டம். 30% மேலே நீ வாங்கினா தான் ஜெயிக்க முடியும் போது பலராலையும் 30% வாங்க முடியாது, சேர்த்து தான் வாங்க முடியும். ஒருத்தர் 2 பேர் வாங்குறாங்கன்னா 30க்கு எதிராக 70 வந்து 4 உடையுது. ஸோ இந்த சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள், நான் திரும்பவும் அதை தான் சொல்கிறேன், சிஸ்டத்துக்குள்ளே நான் போயிட்டு சிஸ்டத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு நான் வந்து உடன்பட மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் நான் ஆடுவேன்னா, how many elections you contest, you will be losing, you will lose. அதில் எந்த சந்தேகமே கிடையாது. மேபி 1 or 2 victories இருக்கலாம், தட்ஸ் டிஃபால்ட்டை வச்சு நம்ம எப்படி பேச முடியும்? சில வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு, அது எப்படி இருக்குன்னு ஒரு இது பேசலாம். குறிப்பாக வந்து நாத்தாக்க ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு தனித்தொகுதி, தேசிய மரமாக பனைமரம் அறிவிக்கப்படும், தமிழ்நாட்டிற்கு 5 தலைநகரங்கள், பாலியல் குற்றவாளிக்கு மரண தண்டனை, தலைமைச் செயலகம், சட்டமன்றம் உள்ளிட்டவை திருச்சியிடமிருந்து மாற்றி தரப்படும், இப்படி சில விஷயம் சொல்கிறார். இதெல்லாம் சாத்தியமா? குறிப்பாக வந்து இந்த பெண்களுக்கு தனித்தொகுதி அது அவசியமா அப்படின்ற சில கேள்விகள் இருக்குது. அப்புறம் வந்து 5 தலைநகரங்கள்லாம் தேவையா தமிழ்நாட்டுக்கு? இல்லை, புரிதலில் இருக்க கோளாறு. இதில் வந்து தனித்தொகுதிகளை அறிவிக்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்போ அடிச்சு விட வேண்டியதான். அப்போ பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை என்பது விமன் குரூப்ஸ், ஃபெமினிஸ்ட் யாருமே, கிட்டத்தட்ட 90% ஆஃப் த ஃபெமினிஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்ட பிறகு கொலையும் பண்ணிட்டு போயிடுவான், ஏன்னா எப்படி இருந்தாலும் என்ன தூக்கில் போட போகிறான். ஸோ அதனால் வந்து ரேப் கிரைம்ஸுக்கு வந்து டெத் சென்டென்ஸ் வேணான்றது தான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான விமன் குரூப்ஸோட பாலிசி. உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அது சிம்பிள் ஹியூமன் சைக்காலஜி சம்மந்தப்பட்டது. ஒரு மிருகத்தனமான செயலில் ஈடுபடக்கூடிய ஒரு மனிதன் அதை முடித்த பிறகு வந்து அந்த விக்டிம் அப்படியே விட்டுட்டு போனால் நம்ம மாட்டிக்கிட்டாலும் நமக்கு லைஃப் தான் கிடைக்கும், உயிருக்கு பழைச்சிடுவோம் அப்படின்றதுக்கும் அந்த உத்தரவாதம் அவனுக்கு இருக்குது. அந்த ஒரு கிரிமினலோட சைக்காலஜியில் அது இருக்கும். வெரஸ் இஃப் யூ என்ஷூர் அ டெத் சென்டென்ஸ்னால் போட்டு போயிடுவான் அவன். அதனால தான் அவங்க வேணான்றாங்க. இன்னொரு விஷயம், இதெல்லாம் இந்த பாமரத்தனமான புரிதல்லேருந்து வரக்கூடியது. an eye for an eye makes the whole world blindனாரு மகாத்மா காந்தி. நீங்கள் வந்து எல்லா கண்ணுக்கு கண்ணு என்பது இந்த உலகையை குருடாக்கி விடும். ரெட்ரிபியூட்டிவ் வயலன்ஸ்ன்றது இருக்கு, பழிக்கு பழின்றது வந்து குற்றங்களை குறைக்கிறது கிடையாது, புரிதலே கிடையாது. இது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த 5 தலைநகர்லாம் சாத்தியம் இல்லாதது மனோஜ். ஆகவே எதுவுமே சாத்தியமற்றது இல்லை என்று நான் கருதுகிறேன். எப்படி இருந்தாலும் ஆட்சிக்கு வரப்போகிறதுல எது வேணால் சொல்லிட்டு போகலான்னு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டால் நம்ம ஒன்றும் செய்ய முடியும். அப்படி தான் வந்து போய் நிற்குது. இது நடைமுறைக்கு சிறிதும் பொருந்தாத இன்றைய சமூக, பொருளாதார, மனித உளவியல் சம்பந்தப்பட்ட அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் வரக்கூடிய வாக்குறுதிகளாகத்தான் நான் இதை பார்க்கிறேன்.
இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து எந்த விதத்துலையுமே சாத்தியம் இல்லை. நீங்கள் இத்தகைய வாக்குறுதிகளை திமுகவோ அண்ணா திமுகவோ கொடுக்கறதே கிடையாது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தட் இஸ் வை தே ஆர் வின்னிங். அவங்க மக்களோட நிற்கிறாங்க 1000 விமர்சனங்கள் இருந்தாலும். இது வந்து ஒரு மாதிரி உட்டோப்பியன் சொசைட்டி. இது ஒரு கற்பனாவாதம். இது கற்பனாவாதத்தால் கொடுக்கப்படக்கூடிய வாக்குறுதிகளுக்கு யாதொரு அர்த்தமும் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். நம்ம கடந்த முறையே நிறைய அந்த வாக்குறுதிகளை பற்றி பேசினோம் கடந்த அமர்வில். பட் ஸ்டில் நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இந்தந்த விஷயங்கள் எல்லாம் அமையப்போகிற அரசுகள் ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லை வந்து கட்சிகள் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்குறப்போ இதிலெல்லாம் ஒரு கேப் இருக்குது, நிறைய பப்ளிக் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படி நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எது? ஆன்டி தலித் அட்ராசிட்டிஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக வந்து கவனம் செலுத்தணும். செலுத்துவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் வேறு. செலுத்தணும் நீங்கள் எதை விரும்புகிறீங்கன்னு என்ன கேட்குறீங்க. அதனால் நான் சொன்னேன் ஆன்டி தலித் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்குது. அதுக்கு போலீஸோட காம்போசிஷனில் சேஞ்சு தேவைப்படுது. நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டி இருக்குது. மந்திரிங்க போய் ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறத முதலமைச்சர் நிறுத்தணும். ஒரு குறியீட்டளவுலையாவது அதை செய்யணும். அதை கூட செய்யலை இவங்க. ஸோ ஆன்டி தலித் அட்ராசிட்டிஸ் 2021 இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை வந்து இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி கண்டிப்பாக இவங்க ஸ்டாப் பண்ணணும். அது ஒன்று முக்கியமான விஷயம். க்ரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன், லா அண்ட் ஆர்டர். ஏன்னா எவ்வளோ சாதனை பண்ணாலும் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்பராக இல்லைன்னா வந்து நாசமாக போயிடும். அது ஒன்று. ரெண்டாவது, அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கரப்ஷன் ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்குங்க. பெரிய இஷ்யூவாக இருக்குது கரப்ஷன். யாராவது கரப்ஷன் ஒரு மேஜர் இஷ்யூன்னு இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா ஒன்று அவர்கள் விவரம் அறியாதவர்களாக இருக்கணும், இல்லை அயோக்கியர்களாக இருக்கணும். ஏன்னா வந்து ப்ரூட்டல் கரப்ஷன் தான் ஃபாசிசத்துக்கு வழிவகுக்கும். 1989 2014 வரை இந்தியாவில் வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் கிடையாது. ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொலிஷன் கவர்மெண்ட் தான். நாட் ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்தது, எல்லாமே ஸ்டேபிள் கவர்மெண்ட் தான். கொலிஷன் கவர்மெண்ட், ஒரு கட்சிக்கு மிருகபலம் இல்லை. அப்போ தான் வந்து இந்தியாவோட பொற்காலன்றது அதுதான். ஏன்னா இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இருந்தது. ஜஸ்டிஸ் ஜெயஸ்வர்மா பீரியடில் வந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இருந்தது. வி ஹாவ் அன் இண்டிபெண்ட் எலெக்ஷன் கமிஷன் லைக் TN Session. இவ்வளோ பவர் எலெக்ஷன் கமிஷன் இருக்கான்னு அப்போ தான் தெரிஞ்சுது. வி ஹாவ் அன் இண்டிபெண்ட் ரிசர்வ் பேங்க், CAG. இவ்வளோ இப்போ மீடியா அப்போ ரோபஸ்ட்டாக இருந்தது. ஆனால் ஏன் 2014 ஒரு அத்தாரிட்டேரியன் ரோல் மோடி மாதிரி ஒரு ஃபேக்டர் வருதுன்னா, அந்த 25 வருஷத்தில் நடந்த ப்ரூட்டல் கரப்ஷன், எஸ்பெஷலி UPA 2, 1 and 2, 2G, காமன்வெல்த், இதெல்லாம் பண்ணது. உங்களுக்கு வந்து அந்த கரப்ஷன் தான் வந்து இந்த 10 வருஷத்தில் வந்து ஃபார் எவர் வந்து காங்கிரஸுக்கு எதிராக திருப்பிச்சு. அந்த கோவம் திமுக மாதிரியான பிராந்திய கட்சிகள் செய்த ஊழல், அந்த கோவம் வந்து காங்கிரஸ் மேலே திரும்பிச்சு. டாப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை மிரட்டினாங்க, அந்த கோவம் வந்து திமுக மேலே திரும்பாமல் காங்கிரஸ் மேலே திரும்பிச்சு. இன்ன வரைக்கும் காங்கிரஸால் எந்திரிக்க முடியல. ஸோ இன் மை பர்செப்ஷன் கரப்ஷன் இஸ் ஆல்சோ அன் இஷ்யூ. இன்றைக்கி வந்து அது வந்து கரப்புரண்டு ஓடுது தமிழ்நாட்டில். உடனே அவன் பண்ணலையா இவன் பண்ணலையான்னு கேட்பாங்க. யார் பண்ணாலுமே உங்களுக்கு என்ன கரப்ஷனுக்கு அளவு பண்ணினா கண்டுபிடிச்சிட்டேன்னா நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். அவங்க லோக்கல் பாடிஸில் அவங்க கவுன்சிலர்ஸ் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அவங்களோட மேயர்ஸுக்கு எதிராக வைக்கக்கூடிய சார்ஜஸ், எத்தனை மேயர்ஸ் இவங்க மாற்றிருக்காங்க, எத்தனை ஹைகோர்ட்டு கண்டம்னேஷன்ஸ், அறப்போர் இயக்கம் அவங்களோட பெட்டிஷன்ஸ். இப்போ ரீசெண்டாக EDயோட லெட்டர் வந்து KN நேருவுக்கு எதிராக வந்து ஃபைல் பண்ணணும்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தெருவா வச்சுன்னு சுற்றுறான். கிறிஸ்டல் கிளியர் எவிடன்ஸோடு இருக்குது. ஸோ கரப்ஷன் இருக்கா இல்லையா, ஒரு இடத்துல கூட அவங்க கன்விக்ட் ஆகலை. நீ எதை வச்சு கரப்ஷன் இருக்குன்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கான பதில் இது. ஸோ கரப்ஷன் இஸ் ஆல்சோ an important issue. அஃப்கோர்ஸ் இட்ஸ் an all India phenomena. பட் ஒரு தமிழ்நாடு மாதிரியான ஒரு டெவலப்டு ஸ்டேட்டில் வந்து ஒரு அந்த ஒரு ஐ கேன் சே ஒரு 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 அந்த ரூபிகான், அந்த ஒரு லக்ஷ்மண் ரேகாவை தாண்டி அது போயிட்டுருக்குது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் இஷ்யூஸ். இந்த மாதிரி ஒரு 3-4 இஷ்யூஸை வந்து நம்மளால் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். இயற்கை வளங்கள் பெரிய அளவில் கொள்ளையடிக்கப்படுகின்றன. அது நிறையா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் வந்து இவங்க கவனம் செலுத்தலைன்னா வரக்கூடிய அரசுகள் எதுவாக இருந்தாலும் வந்து அடுத்த பல தலைமுறைகளுக்கு தமிழ்நாட்டை இவர்கள் சுடுகாடாக்கி விட்டு போவார்கள் என்பதுதான் எண்ட் ரிசல்ட்டாக இருக்க முடியும். கண்டிப்பாக சார். அது என்னவாக இருக்க போகுது, எப்படிலாம் விஷயங்கள் இருக்குன்னு நிறைய பேசணும். அடுத்தடுத்து அதில் ஒன்று நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு வந்து இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் இட் ஷார்ட் கமிங்ஸ் வந்து எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபெஸ்டிவல். ஜனநாயகத்தை டான்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி தான். நீங்கள் பல தேர்தல் திருவிழாக்களை பார்த்துருக்கீங்க. ஆமாம், பார்த்துருக்கேன் நான். ஸோ வந்து லெட்ஸ் செலிப்ரேட் திஸ் ஃபெஸ்டிவல் ஆல்சோ. அதனால் அதில் வந்து நமக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 1000 விமர்சனம் இந்திரா காந்தி சொன்ன மாதிரி, பிரதமர் இந்திரா காந்தி சொன்ன மாதிரி எல்லா சிஸ்டத்துலேயும் கோளாறுகள் இருக்குது. மன்னர் ஆட்சியில், இராணுவ ஆட்சியில், ஜனநாயகத்தில், எல்லாத்துமே. பட் த சிஸ்டம் வித் லீஸ்ட் ட்ராபேக்ஸ் வந்து டெமோக்ரஸி தான். ஸோ எவ்ரி எலெக்ஷன் இஸ் நத்திங் பட் அ செலிப்ரேஷன். இட்ஸ் அ டான்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி.
let us celebrate this festival also. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.